அடிக்கும். ஆர்சிபி மட்டும் கப் அடிக்க கூட சொல்றேன். இல்ல ப்ரோ, வேற டி-ஷர்ட் கிடைக்கல ப்ரோ, வீட்ல இது மட்டும் தான் ப்ரோ, அத போட்டு வரல ப்ரோ. ப்ரோ சிஎஸ்கே ஃபாரெவர், ஆர்சிபி நெவர். போன வருஷம் பிளே ஆஃப் போனதுக்கே என்ன குதிக்க வச்சாங்க. கப் லாலிபாப் அப்படிதான் ப்ரோ. கப் அடிச்சா வெச்சுக்கோ, அவ்வளவுதான். பெங்களூர் கவர்மெண்ட் ஹாலிடே விட்டுருவாங்க, பாத்துக்கோங்க. அதனால எம்ஏ கப் அடிச்சிட்டாங்க பங்காளி அவரு. லாலிபாப் டீம் லாலிபாப். ஈசால கப் லாலிபாப். சிஎஸ்கே ஃபாரெவர், ஆர்சிபி கப் நெவர். நெக்ஸ்ட் இயர் வாங்க, சந்தோஷமா போங்க. இசால கப் நம்தே ஆர்சிபி இது. ஒண்ணு மட்டும் புரியல ப்ரோ, எந்த மேட்ச் நடந்தாலுமே இங்க நான் வரேன், இது 5வது மேட்சா வரேன். ஆர்சிபி கூடவே கம்பேர் பண்ணி இங்க ஒரே கூட்டமா சுத்திட்டு இருக்கு. எங்க போனாலும் பஞ்சாப் இருக்காங்க பரவாயில்ல, பஞ்சாப் மேட்சுக்கு அப்படிதான், கொல்கத்தா மேட்சுக்கு அப்படிதான், டெல்லி மேட்சுக்கு அப்படிதான். வர எல்லா மேட்சுக்கும் ஆர்சிபி கூட மட்டுமே இது பண்ணி கம்பேர் பண்ணி கேட்டுனே இருக்கீங்க. பாவம் அவங்க டாக்கப் போட வச்சுட்டே இருக்குது, நீங்க தான் நினைக்கிறேன். தான் இறந்துட்டாங்க. பட் ஆர்சிபினா கப் அடிக்கணும்னு நாங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சோம். குருசாமில இருந்து மேக்ஸா போவோம் நினைக்கிறேன். மேபி நெக்ஸ்ட் இயர் 2 இயர்ஸ் கழிச்சு கிடைக்கும்னு நினைக்கிறேன், பாப்போம். இல்ல கண்டிப்பா கிடைச்சிடும், கண்டிப்பா கிடைச்சிடும். ஆர்சிபி நம்ம டிமோட்டிவ் பண்ணியிருந்தோம். இப்போ ஆர்சிபி ஃபர்ஸ்ட்ல இருக்கிறாங்க. சென்னை எங்க இருக்குது நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும். ஆர்சிபி தான் ஃபர்ஸ்ட்ல இருக்குது, சென்னை வந்து கீழே இருக்குது. தல ஜெயிச்சால சிஎஸ்கே வரவே என்ன ப்ரோ, ஆமா ப்ரோ, ஆர்சிபி சிஎஸ்கே ப்ரோ. சும்மா நாம போட்டு கோயிலா பின்னர் பெருமாள் கோயில் பொங்க இருக்கு ப்ரோ, சாமி பார்த்தோமே. நாங்க வந்து மாலை போட்டு ஐயப்பன் கோயில் சாமி பார்த்துட்டு வரோம். நேத்து கூட பட்டிதரு, அப்புறம் விஜய் சர்மாலாம் நேத்து திருப்பதி போயிட்டு வந்தாங்க. நியூஸ்ல கூட எல்லாம் பாத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போச்சு, மேட்ச் சூப்பரா போச்சு ஆக்சுவலா. ப்ரோ கப் யாரும் அடிக்க மாட்டாங்க ப்ரோ. ஆர்சிபி ஏமே மும்பை இந்தியன்ஸ் ப்ரோ, மும்பை இந்தியன்ஸ். Actually RCB fan. Actually RCB fan. RCB ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். யார் ஜெயிச்சாலும் பாத்துக்கலாம். டைம் ஆயிருச்சு, சாரி. அப்புறம் Thank you bro. எனக்கு ஆர்சிபி கடைசியா நல்லா இருக்குன்னு தோணுது. ஆனா 2 பேரும் சூப்பரா ஆடுறாங்க, பாப்போம். வருத்தமா இருக்கு ப்ரோ. இன்னும் கூட ஆக்சுவலா ரொம்ப ஜெயிப்பாங்கன்னு பார்த்து இந்த மேட்சா நல்லா 9 போச்சு. பேட்டிங் நல்லா ஆனாங்க, சாம்கர் நல்லா பேட்டிங் ஆனாரு, நல்லா ஸ்கோர் வந்தது. பட் அப்போ கூட வந்து நல்லா சேசிங் பிச்சா இருக்கு போல. ஆக்சுவலா இன்னைக்கு பிச் வந்து சேசிங் பிச்சா இருந்தது. அப்போ நல்லா இருந்தது. கடைசி ஓவர் நல்லா கொஞ்சம் டஃப் பண்ணி இது கொண்டு வந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்கன்னா, மிட் ஓவர்ஸ்ல பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கப் ஆர்சிபி பொறுத்து பார்ப்போம் ப்ரோ. அந்த மாதிரி தான் கொண்டு போறாங்க, பொறுத்து தான் பார்க்கணும். ஆக்சுவலி மும்பையும் இருக்காங்க, மும்பை கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி வந்து இல்ல இசால கப் நம்தே ஆர்சிபி இது. எப்படியோ செமி ஃபைனல்ஸும் போக மாட்டோம், ஃபைனல்ஸும் போக மாட்டோம். எப்படி ஜெயிக்க வச்சாரு நம்மள தோனி, எப்படி செம்மையா ஜெயிக்க வச்சாரு. அதெல்லாம் யோசிக்கணும். அதெல்லாம் நம்ம பேசலாம் பேசிட்டு போட்டு விட்டுருங்க. அதெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்க கூடாது. ஹேட்டர்ஸ் ஆர்சிபி ஃபேன்ஸும் சிஎஸ்கே ஃபேன்ஸ்ல இருக்கிற 2 பேரும் ஹேட்டர்ஸ் தான் இப்போ இவங்க 2 பேர் மேலேயும் இதுவா இருக்காங்க. பிடிக்காத மாதிரி பண்றாங்க. பட் தலை வந்து எல்லாருக்குமே ஃபேன்ஸ் தான். அவரு எப்பவுமே வந்தாலே விசில் தான் கிரவுண்ட்ல, அது போதும், அவ்வளவுதான். போன வருஷம் பிளே ஆஃப் போனதுக்கே என்ன குதிக்க வச்சாங்க. கப் லாலிபாப் அப்படிதான் ப்ரோ. கப் அடிச்சா வெச்சுக்கோ, அவ்வளவுதான். பெங்களூர் கவர்மெண்ட் ஹாலிடே விட்டுருவாங்க, பாத்துக்கோங்க. அதனால எம்ஏ கப் அடிச்சிட்டாங்க பங்காளி அவரு. லாலிபாப் டீம் லாலிபாப். ஈசால கப் லாலிபாப். ஒரு இயர் வந்து ப்ராப்ளமா இருந்தா நெக்ஸ்ட் இயர் கம்பேக் கொடுப்போம்னு சொன்ன வார்த்தை இது வரைக்கும் காப்பாத்திருக்காரு. இது வரைக்கும் விட்டதில்ல. இந்த இயர் நம்ம வந்து கொஞ்சம் ஒஸ்டா பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் இயர் கம்பேக் பண்ணுவோம். இந்த இயர் கப்பு இல்ல, கன்ஃபார்ம் ஆயிருச்சு. பிளேயர் வந்து சூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இயர் தரமான கம்பேக் இருக்கு. யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஆர்சிபி வந்து பிளே ஆஃப் கண்டிப்பா வரும். கப் அடிக்குமானது டவுட் தான். ஆக்சுவலா மும்பையும் இருக்காங்க. இங்க மும்பைக்கு ஆர்சிபி கம்பேர் பண்ண முடியும். மும்பை நல்ல டஃப் டீமா இருக்காங்க. ஸோ நல்ல பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. பொறுத்து பார்ப்போம். கிங் கோலி வந்து நல்லா இன்னும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. என்னைக்குமே அவர் இந்தியாவுக்காக ஆடுறவரு. அதாவது சிஎஸ்கே No. Because they have over tendency, though the karma will take to them, so they will not win it. இல்ல ப்ரோ, வேற டி-ஷர்ட் கிடைக்கல ப்ரோ, வீட்ல இது மட்டும் தான் ப்ரோ, அத போட்டு வரல ப்ரோ. ப்ரோ சிஎஸ்கே ஃபாரெவர், ஆர்சிபி நெவர். சொன்னீங்க இப்போ சிஎஸ்கே எல்லாம் கம்பேக்லாம் இதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லை. அதான் தோத்துருவோமே. இதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்துறா ஒன்றும் பண்ண போறது இல்ல. டீம் மட்டும் தூக்கிருங்க. கண்டிப்பா இதனால கம்பேக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இயர் வாங்க, சந்தோஷமா போங்க. ஒண்ணு மட்டும் புரியல ப்ரோ, எந்த மேட்ச் நடந்தாலுமே இங்க நான் வரேன், இது 5வது மேட்சா வரேன். ஆர்சிபி கூடவே கம்பேர் பண்ணி இங்க ஒரே கூட்டமா சுத்திட்டு இருக்கு.
எங்க போனாலும் பஞ்சாப் இருக்காங்க பரவாயில்ல, பஞ்சாப் மேட்ச்சுக்கு அப்படிதான், கொல்கத்தா மேட்ச்சுக்கு அப்படிதான், டெல்லி மேட்ச்சுக்கு அப்படிதான், வர எல்லா மேட்ச்சுக்கும் ஆர்சிபி கூட மட்டுமே இது பண்ணி கம்பேர் பண்ணி கேட்டுனே இருக்கீங்க. பாவம் அவங்க தாக்கப்பட வச்சுட்டே இருக்குது நீங்க தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சிஎஸ்கே ஃபாரெவர், ஆர்சிபி கப் நெவர். ஐயோ ஆர்சிபி பத்தி அவர் கேக்குறீங்க இல்ல ப்ரோ ரீசெண்டா ஆர்சிபி தான் கப் அடிக்குது டெல்லி தான் அடிக்கும் இல்ல ப்ரோ ஆர்சிபி அடிக்கணுங்க. நான் அடிக்கலனா எல்லா குருசாமின்னு அப்புறம் அவங்களுக்கே பேர் வந்துடும். அவங்க ஜெயிக்கணும் தான் ஆசைப்படுறது எல்லாருமே சரி. ஏன்னா இத்தனை வருஷம் பேக் டு பேக் மேட்ச் தோத்து நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா அப்ப எத்தனை வருஷம் தோத்துருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். கப் அடிக்கணும்னா ஆர்சிபி அடிக்கணும். பத்திரிகையாளர் தூக்கிட்டு நேத்து லிஸ்ட் போடுங்க, தீபக் கூட எல்லாம் தூக்கிட்டு வேற போடுங்க. சரி டீமை வந்து நல்லா செலெக்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்தவரை அவ்வளவுதான். ஏன்னா வந்து 2020 கப் அடிக்கணும். சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருக்காங்க, கிட்ட கேளுங்க. நெக்ஸ்ட் இயர் பார்க்கணும். ஆர்சிபி நம்ம டிமோட்டிவ் பண்ணியிருந்தோம். இப்போ ஆர்சிபி ஃபர்ஸ்ட்ல இருக்கிறானுங்க. சென்னை எங்க இருக்குது நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும். ஆர்சிபி தான் ஃபர்ஸ்ட்ல இருக்குது, சென்னை வந்து கீழே இருக்குது. இருக்கலாம் மேபி திருப்பி கண்டினியூ நினைக்கிறேன். குருசாமில இருந்து எக்ஸ்ட்ரா போவான்னு நினைக்கிறேன். மேபி நெக்ஸ்ட் இயர் 2 இயர்ஸ் கழிச்சு கிடைக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம். இல்ல கண்டிப்பா கிடைச்சிடும், கண்டிப்பா கிடைச்சிடும். சிஎஸ்கே ஃபாரெவர் தானே. Captains. Delhi Capitals. ஆமா. சொல்லுங்க ப்ரோ. அவன் தற்கூரி ப்ரோ. நம்ம சப்போர்ட் பண்றது நம்ம கோலிக்காக ப்ரோ. அதனால ஈஸால கப் நாமதே. தற்கூரி பேச்செல்லாம் நம்ம கேட்க கூடாது. நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஒரு ஃபேனு, நம்மளோட சீசன்ல நம்மளோட டாபிக் இதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன டாபிக் பண்ணணும், கோலி இருக்காரு, கோலிக்காக நம்ம சப்போர்ட் பண்ணலாம், அவ்வளவுதான் ப்ரோ. கப் நம்பே கண்டிப்பா ஆர்சிபி கப்பா. நோ ஆர்சிபி ப்ரோ, பிளே ஆஃப் கமிங் இஸ் ஹார்ட் ப்ரோ. ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது மெயினா. ஆமா ப்ரோ, 0 தான் ப்ரோ இந்த வாட்டி. மேட்ச் நல்லா இருந்துச்சு ப்ரோ. தோத்துருந்தாங்க, இருந்தாலும் இது வரைக்கும் ஆடின மேட்ச் நல்லா ஃபைட் பண்ண மேட்ச் இது மட்டும் தான் ப்ரோ. தான் இறந்துட்டாங்க. பட் ஆர்சிபி தான் கப் அடிக்கணும்னு நாங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யணும். ஃபைனல் வேணா பாத்தீங்க, ஃபைனல் வந்து மும்பையும் ஆர்சிபி ஆடும், அப்படிலாம் வந்து டெல்லி ஆர்சிபி ஆடும் ப்ரோ. சத்தியமா பண்ணிக்க. ஆனா ரெண்டு டீமையும் கப் நாமதே, ஈஸால கப் நாமதே, அவ்வளவுதான். இந்த சீசன்ல நம்மளோட டாபிக் முடிஞ்சிச்சு. அதனால இப்ப நம்ம இருக்கிறது நம்ம கோலி இருக்காரு, அதனால ஈஸால கப் நாமதே. நான் சிஎஸ்கே பார்த்தா, ஆனா நானும் இந்த வருஷம் ஆர்சிபி தான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன் ப்ரோ. காரணம் ஆர்சிபியோட பிரான்சைஸ்க்காக இல்ல, அந்த டாக்ஸிக் ஃபேன்ஸ்க்காக இல்ல, விராட் கோலிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் சிஎஸ்கே இந்த வாட்டி எலிமினேட் ஆயிட்டாங்க. நான் சிஎஸ்கே ஃபேன் தான், ஆனா ஆர்சிபி ஜெயிக்கணும்னு நான் ஆசைப்படுறதுக்கு ஒரே காரணம் விராட் கோலி மட்டும்தான் ப்ரோ. விராட் கோலி மட்டும்தான் ப்ரோ. ஜெயிச்சாலும் சிஎஸ்கே வர என்ன ஆனாலும் சரி, யார் வேணா கப் அடிக்கும், ஆர்சிபி மட்டும் கப் அடிக்க கூட சொல்றேன்.